தீபாவளிக்கு ஊருக்கு போகிற மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. இன்னைக்கு தீபாவளிக்கு சென்னையிலேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு எப்படி போகிறேன்றது தான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் பாருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை வந்து தீபாவளியுமா ரொம்ப எம்டியாக இருக்கும் மக்களே. இந்த மாதிரி சென்னையை பார்க்கணுன்னு தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணால் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம ராஜன் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ரோடு. செம்ம எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி சென்னையை பார்க்கணுன்றது தான் சென்னை மக்களோட ஆசையும் சரி, அங்கே வேலை பார்க்குறவங்களோட ஆசையும் சரி. எப்போ பாரு ஃபுல் டிராஃபிக்கு அதுவும் இதுவுமா எப்பா பார்க்க நினச்சாலே கடுப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறப்ப அழகாக இருக்குது. அங்கேருந்து நமக்கான பஸ்ஸு வந்துச்சு. நான் கூட வராதான்னு நினச்சேன், வந்துச்சு. 13 ரூபா டிக்கெட் போட்டு அங்கேருந்து கிண்டி போயாச்சு. சரி, நம்மளுக்கு தான் லீவு தரல, நம்ம டியூட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்கோன்னு பார்த்தா நம்ம கண்டக்டர் அண்ணனுக்கு லீவ் தள்ளியாட்டிருக்கு. பாவம் ஃபீல் பண்ணுறாப்புல நம்மள்ட்ட சொல்லிட்டு. சரி, அட்லீஸ்ட் அண்ணனுக்கு போனஸ்னாக கொடுத்தாங்க, நம்மளுக்கு அதுவும் இல்லை. இந்த சரி நம்ம தான் இந்த நேரத்தில் இப்படி ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்தா தீபாவளியுமே இவ்வளோ பேர் எங்கே தான் போயிட்டுருக்காங்கன்னே தெரில மக்களே. ஆனால் வெளியில் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது ரோடு, எம்டியாக, எந்த ஒரு கடை டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை மக்களே. இந்த மாதிரி சென்னையில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி சென்னையை பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான். வருஷத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியுது. பார்க்க நல்லா அழகாகவும் தான் இருக்குது. ஆனால் ஜேன்னு இருக்க ஊர் இன்றைக்கி ஒரு நாள் அமைதியாக இருக்குது, ஒரு மாதிரியாகவும் தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம கிண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்களே. இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் எனி டைம் குறைஞ்சது 500-1000 பேர்னாவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ஸும் வந்துக்கிட்டு போய்கிட்டுமா இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா எங்கடா போனீங்க, எங்கே தாண்டா போனீங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டியூட்டி ஹவரில் பார்த்தா எங்கடா போகிறீங்க, எங்கடா போயிட்டுருக்கீங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வீட்டு போகிற வழியில் பார்த்தா தீபாவளி எதுவுமா கூட இப்போ கடை போட்டிருக்காப்புல நம்ம ப்ரோ வந்து அவர் யாருன்னு தெரில. சரி, தீபாவளி எதுவுமா கடை போட்டிருக்காரு, அண்ணன்ட்ட எதுவும் வாங்காமல் போகக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு டிஷர்ட்டும் அப்பா ஒரு டிஷர்ட்டும் வாங்கியாச்சு. ரேட்டு வைஸு கம்மியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ரூபா 150 ரூபா தான் போட்டிருந்தாப்புல ப்ரோ. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ரோட்டு கடையில் உள்ளவங்கள்ட்டே துணி வாங்க, அவங்களும் தீபாவளி கொண்டாடட்டும். இதை நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். வெளியில் பெரிய கடையில் தான் வாங்கணும் தீபாவளி இல்லை. இந்த மாதிரி ரோட்டு கடையிலேயும் வாங்கினா நம்மளும் தீபாவளி கொண்டாடலாம், அவங்களும் தீபாவளி கொண்டாடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சாலும் ரோட்டு கடையில் வாங்க. அங்கே இருந்துட்டு அடுத்து போனோன்னா பஸ்ஸு இருக்காது ப்ரோ, மெட்ரோவில் போங்கன்னாங்க. சரி, மெட்ரோவிலையும் நம்ம அதிகமாக போனதில்லை, நம்மளாம் புதுக்கோட்டைக்காரன் கிராமத்தை, நம்மளுக்கெல்லாம் மெட்ரோ வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஃபீலாக இருக்குன்ட்டு நானும் மெட்ரோவில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரூட்டு தான் எங்கன்னு தெரில. அப்புறம் பக்கத்தில் வந்து அண்ணன் தான் சொன்னாங்க, வா தம்பி நானும் அங்கே தான் போகிறேன்ட்டு. கடைசியாக நம்மளுக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரெயினில் போகிறதே அரிதுன்னு மாதிரி ட்ரெயினில் போகிறது அரிது. இதுலேயும் மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்க்குறதுக்கே ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்றக்க போனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயும் போய் உட்காந்தாச்சு. உள்றக்க போனோடனே செம்ம ஒரு சூப்பராக இருக்குதுங்க. நான் கூட ட்ரெயின்லலாம் அன்ட்ரி சோகத்தில் தான் போய் சரியான க்ரௌடாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், அப்படியே ஃபுல் எம்டியாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போகிற ஃபீல் கொடுக்குதுங்க நமக்கு. இன்னும் ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்குன்னு தெரில. அங்கே இருந்துட்டு பார்த்தோம்னா நம்ம பஸ்ஸில் தான் வந்து இந்த மாதிரி திருக்குறளாக எழுதியிருப்பாங்க. இங்கே ட்ரெயின்லேயே, அதுவும் மெட்ரோ ட்ரெயின்லேயே தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டாப்பையும் வந்து தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. தமிழில் எழுதுறது மட்டும் இல்லாமல் அடுத்த லாங்குவேஜ் உள்ளவங்களுக்காக இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க. ப்ளஸ் வாய்ஸ்லேயும் சொல்கிறாங்க. உண்மையுமே வேறு லெவல் தான். அப்படியே நம்மளுக்கு விட்றாங்க, எப்போ ஏதோ ஒரு ஃப்ளைட்லேயே வர மாதிரி ஒரு ஃபீலு. நான்லாம் அதிகமாக மெட்ரோவில் போனதே கிடையாது. அங்கே இருந்துட்டு பார்த்தோன்னா எங்கும் இசை எதிலும் இசைங்கிற மாதிரி நம்மளோட இசைஞானி இளையராஜா இல்லை, இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. அங்கேருந்து இறங்கியாச்சு மக்களே. என்ன மக்களே, டிக்கெட்டு வந்து 40 ரூபா போடுறாங்க. நான் கூட மெட்ரோலலாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், அதுக்கு பஸ்லேயே போயிருக்கலாம் போல். ஆனால் பஸ்ஸில் போயிருந்தோன்னா டைமுக்கு பஸ்ஸும் இருந்திருக்காது. அங்கே இருந்துட்டு அடுத்த மெட்ரோ, இதில் ஒரு ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு 2 ட்ரெயினும் மாறி போக வேண்டியதாகிடுச்சு. எரிச்சலாகிடுச்சு. இதுக்கே 80 ரூபா ஆயிடுச்சு மக்களே. வந்து உண்மையிலுமே ஒரு ஏர்போர்ட் லெவலில் இருக்குது மக்களே அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே. ஃபஸ்ட்டு கிண்டியிலேருந்து ஒரு இடத்துக்கு 40 ரூபா, திரும்ப அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு 40 ரூபா. 2 டிக்கெட்டும் 80 ரூபா ஆயிடுச்சு மக்களே. அப்புறம் அந்த அதையும் முடிச்சுட்டு யார்கிட்ட புலம்புறேன்னு தெரியல. உங்கள்ட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மக்களே, இன்றைக்கி நம்ம சொந்த ஊருக்கு போயே ஆகணுன்ட்டு நான் கிளம்பி ஒரு வழியாக கடைசியில் சென்னை எக்மோருக்கு வந்தாச்சு. அங்கேருந்து தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து நம்ம ஊருக்கு போகணுமாங்க. ஒரு மனுஷன் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ தடங்கள் இருந்துங்க. 150 ரூபா டிக்கெட்டு போட்டாங்க. டிக்கெட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் நமக்கான ட்ரெயின் வந்துருச்சு. நமக்கு அப்படியே தோனி படத்தில் வர மாதிரி இதுலேருந்து போனால் நம்ம வாழ்க்கை மாறிடுமானா மாறிடும் கண்டிப்பாக. அப்படியே சென்னை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அது இல்லை, நம்ம தான் சென்னையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். அப்படியே சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சொந்த ஊரை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா கிண்டி வழியாக தாங்க தாம்பரம் போகுது. இதுக்கு நான் சேரணும் கிண்டியிலே ட்ரெயின் இருந்தேன்னா ஒரு 80 ரூபா மிச்சம்னா தான் இருக்கும். இங்கேருந்து எக்மோர் போகிறதுக்கு 80 ரூபா செலவு பண்ணி திரும்ப கிண்டி வழியாக தான் போகுது. போகிற வழியிலேயே பார்த்தோம்னா ஒரு அழகான மலைங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த மலையோட வியூ. ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, இன்னொரு பக்கத்தை காட்டினோம்னா ஃபுல்லாக மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க. இந்த மலையை குடையிறத பற்றி பேசணுன்னா நம்மள உடனே நீ அந்த கட்சிக்காரனாம்பாங்க. அது வேணால், நமக்கு அரசியல் வேண்டாம். அங்கேருந்து கடைசியில் தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்கு தான் மக்களை இப்போ ட்ரெயின். எங்கேயுமே எங்கேயும் இறங்கி ஏற தேவையில்லை. இந்த ஊருக்கு போகிற வழியில் வர்ற ஒரு சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனி ஃபீலுங்க. ஆனால் ட்ரெயினில் போகிறது நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
நம்ம அன்ரிசர்வ்டில் தான் எப்போதுமே வருவோம் போவோம். ஆனால் ஏசி கோச்சில் வர அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி காட்டணும். சரியான கூட்டங்க. தீபாவளி அன்னைக்கு கூட இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பிராய்லர் கோழியெல்லாம் அந்த கூண்டில் அடைச்சி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடைச்சி போட்டிருக்காங்க. நம்ம என்ன ட்ரெயினில் தான் இருக்கோமா, இல்லை எதுவும் ஜெயிலில் எதுவும் நம்மளை தூக்கி போட்டாங்களாங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி, நமக்கு அட்லீஸ்ட் உட்கார்றதுக்குனாவது இடம் கிடச்சிச்சின்னா அப்படியே லேசாக அப்படியே சாஞ்சிக்கிட்டு கிளம்பியாச்சு மக்கள். இந்த ட்ரெயின் ட்ராவலில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அழகான வியூவெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வயல்வெளி, வயல், காடு எல்லாத்தையும். இந்த ஒரு டைலாக் கூட வருமே, பெரிய பெரிய காடு தாண்டி மலை தாண்டி ஊருக்கு வரேங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு பார்த்தோன்னா வெந்து தணிந்தது காடு சிம்பு மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டாங்க ஒரு மூலையில். என்ன பண்ணுறது, அன்றி சொல்ல வந்தால் நம்மளோட நிலமை இப்படி தான் வந்தாங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம ஏசி கோச்சில் வர்ற அளவுக்கு நம்ம காலத்தை மாற்றி காட்டுவோம். அப்போ எப்போ அப்படியே போய் பாடி சைடு உட்காந்துட்டு இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு வந்தால் ஆறெல்லாம் இருக்குதுங்க. அந்த ட்ரெயின் ட்ராவலில் இப்படி தான். நம்ம வந்து எதை வேணால் பார்க்கலாம், எத்தனை வேணால் பார்க்கலாம். அழகழகான காட்சிகள் நம்ம கண் முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்குங்க. இப்படியே இயற்கையோடைய அழகுலேயே மயங்கி கிடந்தானே வேலைக்கு ஆகாது. அப்படியே நம்ம தென்னிசை தென்றல் தேவா சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம். இந்த சொந்த ஊர் போல் தேவா சாரோட பாட்டு கேட்டுட்டு போகிறதுலாம் ஒரு தனி சுகம். அப்படியே தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு நானும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சேன்னா, ஆனால் தூக்கம் தான் வர முடியுது. நன்றி சொல்ல எப்படி தூக்கம் வரும். அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சோன்னா, சென்னையில் டீ கொடுத்தாங்க. ஒரு கப்பு டீ 10 ரூபாயா. அது டீன்னு சொல்கிறத விட வெந்நீர் தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்துச்சு. சரி, பிஸ்கட் நினச்சதுங்க நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப அப்படியே ஜன்னல் ஓரத்தில் ஒரு சீட்டு கிடச்சிச்சு மக்களே. இப்போ தானே நிம்மதியாக இருக்குன்ட்டு அப்படியே இயற்கையோட அழகுகளை ரசிச்சுக்கிட்டே நம்மளும் சொந்த ஊரை நோக்கி போயாச்சு. நல்லா தான் இருக்குது ட்ரெயின் ட்ராவலும். நம்மளுக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறத விட ட்ரெயின் ட்ராவலில் போக தான் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டில் போகிற அளவுக்குலாம் நம்ம வசதி இல்லாத விஷயம். இருந்தாலும் ட்ரெயினில் போகிறது சேஃபாகவும் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது மக்களே. அப்படியே அண்ணன் பார்த்தோன்னா நல்லா காற்று சில்லு சில்லுன்னு வீசுறதுக்கு அருமையான தூக்கத்தோடு வந்தார். இந்த ஒரு பாக்கியம்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. சொந்த ஊருக்கு போகிறத நினச்சா எப்படி தான் தூக்கம் வரும். அப்படியே நம்ம வந்து படிக்கிட்டு நின்றுட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்களே. இந்த மாதிரி ட்ரெயினில் இப்படி ட்ராவல் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் சேஃபு கிடையாது. அப்புறம் நம்ம அப்ளேஸு மாதிரி ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் ட்ராவலெல்லாம் இந்த மாதிரி படியில் நின்றுட்டு போகிறதெல்லாம் தவிர்த்துக்குவாங்க. கடைசியில் நம்ம சொந்த ஊர் சைடு வந்தாச்சு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளடம். நம்மளோட முன்னோர்கள் வந்து நீர் கட்டுப்பாடு வந்து எந்த அளவுக்குலாம் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை பற்றின ஒரு பெரிய வரலாறு இருக்குது. காவிரி ஆறு ரொம்பிருச்சுன்னா தண்ணியெல்லாம் இங்கே தான் வரும். ஆனால் இப்போதைக்கு தண்ணி தான் இல்லாத விஷயம். இங்கிட்டு பார்த்தோன்னா கடைசியில் காவிரி ஆறு வந்துருச்சு மக்களே. கொள்ளடம் மாதிரி இல்லை மக்களே. காவிரி ஆற்றுல வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுருக்கு. அதுவும் இது வேறு மழை காலம் இல்லையா, ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுருக்கு. பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம இடத்துக்கு சைடு வந்தாச்சு மக்களே. பொன்மலை வந்தாச்சு. அங்கிட்டிருந்து அடுத்த ஸ்டாப்பு திருச்சி தான். அப்படியே ஊரை சைடு இறங்க போயில அப்படியே மனசு ரெக்க கட்டி பறக்குது மக்களே. இந்த சூர்யா மூலம் அந்த ரெட்ரோவா அதில் வந்து அவருக்கு ஏதோ ஆகுதுன்னு வரல. அந்த மாதிரி சொந்த ஊருக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ஏதோ ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இல்லை, இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண அடுத்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். எங்கே சுற்றுனா என்ன, ஒரு வழியாக நம்ம வட்டாரத்துக்குள்ளே வந்தாச்சு. கடைசியில் 4 மணிக்கு இறக்கி விட்றாங்க. நான் எத்தனை 10:30 ட்ரெயின் ஏறினேன். ஊரை பக்கம் வர்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த இடம்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஜேன்னு இருந்த இடம் தெரியுமா மக்களே? இதுதான் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஒரு காலத்தில் இதிலலாம் விலக முடியாது, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டை பஞ்சபூர் மாற்றிட்டாங்களா, அதனால் எல்லா கூட்டமும் அங்கே போயிடுச்சு. பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஏர்போர்ட் மாதிரி இருக்குதுங்க. பஸ்ஸையே கொண்டே மேலே நிறுத்துறாங்க. எப்போ அந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இருந்தாலும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஃபீல் வந்து இங்கே வர மாட்டேங்குது தான். பஸ் ஸ்டாண்ட் என்னமோ நல்லா பார்க்க பெருசாக எல்லா வசதிகளோட தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு அளவுக்கு வரல. ஒரு வழியாக நம்மளும் வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளலாம் எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க, அந்த நகரும் படிக்கட்டு. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே, வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஒரு வழியாக நம்ம ஊருக்கு பஸ் ஏறியாச்சு, புதுக்கோட்டை பஸ் ஏறியாச்சு. அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக புதுக்கோட்டை போக வேண்டியதானே நினைப்பீங்க. புதுக்கோட்டையிலேருந்து நம்ம ஊருக்கு வரது கொஞ்சம் தூரம், திருச்சினா கொஞ்சம் பக்கத்தில் தான். நம்ம எடுக்கிற கடைசி டிக்கெட்டாக இருக்கும். இதை விட்டு இறங்கினோம்னா அடுத்து நம்ம தாய் மண்ணில் தான் இறங்க போகிறோம். பாய் மக்களே. அடுத்து வந்து நான் ஊரில் இறங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர். என்னடா வெறும் கம்பெனியும் கருவ காடு மாதிரி இருக்குது, இது ஒரு ஊரா? இந்த ஊருக்காடா நீ இவ்வளோ ஹைப்பு கொடுத்த அப்படின்னு நினைப்பீங்க. அது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கவங்களுக்கு தான் நான் அதோட அருமை தெரியும். அவங்க ஊருக்கு அவங்க ஊரோட அருமை என்னங்கிறது அங்கே வெளியூரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நானும் எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா,
அந்த பள்ளிக்கூடம் அந்த பில்டிங் தான் நான் படித்த பள்ளிக்கூடம். அங்கே தான் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படித்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்துருச்சு. தீபாவளி காலையிலேக்கு சென்னையிலேருந்து கிளம்பி தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் ஊர் சைடு வர்றேன். அப்புறம் எதுக்குடா நீ ஊருக்கு வரேன்னு நினைப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் என்னைக்கு வரேனோ அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவுக்கு தீபாவளி. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது நான் வரேங்கிறது. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் சொல்கிறேன். அது என்ன சர்ப்ரைஸு, அது எப்படிலாம் நடந்துங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறேன். டாட்டா பாபாய்.